ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 11வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கை நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் அண்ட் ஒன்லி திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,44,299 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 20.61% இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் அட்டகாசமான ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்களோ இல்லையோ, நல்லா வேறு மாதிரி ஓட்டிங்ஸ் மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்களே யோசிச்சு பார்த்து வந்து சொல்லுங்கள், எந்த அளவுக்கு வந்து இந்த கேமுக்காக இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் டிசிப்ளின், டெக்கோரம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தாலும் கூட அதை எலிவேட் பண்ணி இவங்களே காட்டலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா வினோத் அவர்கள்லாம் நாய் மாதிரி குறைக்கிறாப்புல, நாய் மாதிரி ஏறி வந்துடுறாரு அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாரு. ஸோ டிசிப்ளினும் டெக்கோரமும் இருக்கக்கூடிய ஆட்கள் இப்படிலாம் பேசுவாங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து இருக்குது. 2வது பொசிஷனில் கம்ருதீன் 85,799 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.25% இருந்துட்டுருக்காங்க கம்ருதீன் அவர்கள். ஸோ கம்ருதீனை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கம்ருதீன், அரோரா, பார்வதி இவங்க 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலாக அப்படியே லைனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான மெயின் ரீசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க எடுத்துக்கொண்ட கண்டென்ட் தான் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இவங்க எடுத்துக்கிட்ட கண்டென்ட் ட்ரையாங்கல். ஸோ அந்த ட்ரையாங்கல் வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா பாருங்கள், கம்ருதீன் அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் அரோரா 76,563 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.94% இருந்துட்டு இருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோரா அவர்கள் வந்து நிஜமாகவே சொல்கிறேன், இந்த ட்ரையாங்கிள்குள்ளே வரலை அப்படின்னா அரோரா அப்படிங்கிற ஒரு ஆள் யார் அப்படிங்கிறதே வந்து பெருசாக தெரிஞ்சிருக்காது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நமக்கு எப்படி வந்து பரிச்சயமானாங்களோ அரோரா, அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே யோசிச்சுருந்துருப்போமே தவிர, இப்போ அரோராவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சைடு இருக்குது அப்படின்றதே நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம், இன்கேஸ் அவங்க வந்து இந்த ட்ரையாங்கிள்குள்ளே வராமல் இருந்திருந்தா. அடுத்ததாக 4th பொசிஷனில் விஜே பார்வதி இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை 74,019 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.57% இருந்துட்டு இருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ இவங்களுடைய நிலைமையை நினச்சா தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக வந்திருக்கு. ஒரு பக்கம் கமருதீன் கூட சேர்ந்துக்கிட்டு பார்வதியோடைய மொத்த கேமும் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். என்ன தான் இவங்க லவ் பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட, அது உண்மையாகவே இருந்தாலும் கூட இது அதுக்கான இடம் இல்லை அப்படின்றத அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. ஸோ அதனால் அரோராவெல்லாம் அடித்து கீழே இறக்குற அளவுக்கு பார்வதியோட நிலைமை. 5வது பொசிஷனில் சபரி 63,760 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் 9.11% இருந்துட்டு இருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க மக்களே, ஒன்றும் இல்லை, ஓகேங்களா. லாஸ்ட் வீக்கில் வந்து நல்ல ஓட்டிங்ஸை வாங்கி நல்ல ஒரு இடத்த வந்து பிடிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த வாரத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறிட்டுருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். 6வது பொசிஷனில் சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை 56,021 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8% இருந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ராவெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல ஒரு பிளேயராக நம்பர் 1 பொசிஷனில் இருந்து நல்லபடியான வாக்குகள் வாங்கிய ஒரு ஆள். ஆனால் இப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறி எங்கேயோ போய் எந்தோ இடத்துல அப்படியே லாக் ஆகிட்டாங்க. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே அவங்களால மேலே எந்திரிச்சு வர முடியல ஓட்டிங்கில். 7வது பொசிஷனில் கனி 44,633 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.37% இருந்துட்டுருக்காங்க கனி திரு அவர்கள். ஸோ கனியை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லை. இப்போ கனிக்கு ரொம்ப நாட்கள் கழித்து ஒரு ஸ்கோப் வந்து கிடச்சிருக்கு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாண்ட்ரா அக்கா வந்து கொளுத்தி போட்டிருக்காங்களே, அதை பற்றி பேசினாவே ஓகே, நம்ம இதிலே வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற நிலைமை வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அதை விடவே கூடாது அப்படின்றதில் முடிவுலும் இருக்காங்க. ஆனால் அது நியாயமாகவும் இருக்குது, ஓகேங்களா, அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸு அகெயின்ஸ்ட் சாண்ட்ரா. 8வது பொசிஷனில் அமித் பார்கவ் 43,836 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.26% இருந்துட்டுருக்காங்க அமித் பார்கவ் அவர்கள். ஸோ அமித்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜென்டில்மேன், ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கை காட்டி அமித் அவர்களை வந்து சொல்லலாம். பட் அந்த கேமுடைய ஒரு தாட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயோ செதற விடுறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. அண்டு கேமுன்னு கொடுத்தா எல்லாத்தையும் பண்ணுறாரு, பட் மக்களுடைய ஆதரவு பெருசாக இல்லை.
அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் சுபிக்ஷா 43,447 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.21% இருந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷா அவர்கள் வந்து ஒரு நல்ல பிளேயருங்க. என்னை பொறுத்தவரையிலும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல பிளேயர் ஆரம்ப காலகட்டத்தில். ஸோ நேற்றுக்கு ஒன்றுமே இல்லாமல் உடஞ்சி அழுது தீர்த்துட்டாங்க பாவம். என்ன பண்ணுறது, அப்படிப்பட்ட ஆட்கள் கூட சேர்ந்தால் இப்படி தான் வந்து நடக்கும். கேமை விட்டு எங்கேயோ வந்து வெளியே போயிட்டாங்க. அதுக்கடுத்த 10வது பொசிஷனில் எஃப்ஜி அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 41,967 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.99% இருந்துட்டுருக்காங்க எஃப்ஜே அவர்கள். ஸோ எஃப்ஜேவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவ்வளோதாங்க. இந்த வாரத்தில் மூட்டை கட்டி வெளியே அனுப்புறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், எதுவுமே பெருசாக வந்து எஃப்ஜே அவர்கள் பண்ணல. ஸோ அதனால் ஆதிரியை உள்ளே கொண்டு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எஃப்ஜேவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் வந்து அஃபெக்டும் ஆகலை. ஸோ அதனால் தூக்கி வெளியே போடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வெளியே போட போகிறாங்க. அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். 11வது பொசிஷனில் ஆதிரை 25,812 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.69% இருந்துட்டுருக்காங்க ஆதிரை அவர்கள். ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் வீக்கே எவிக்ட் ஆகி வெளியே போக வேண்டிய ஒரு ஆள். அதாவது வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்தாங்களே அந்த வாரமே. ஆனால் பிக் பாஸ் அவர்கள் இல்லை வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்துருக்கிறதுனால உங்களால் நாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு அடுத்த வாரம் தப்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரம் இந்த வாரம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவிக்ட் ஆகி வெளியே போக போகிறாங்க. பட் இப்படி வெளியே போகிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்கப்படுகிறது. ஏன்னா ரியலாகவே அவங்களை எதுக்காக உள்ளர கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுருந்து கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணி கரெக்டான வேலைகளை பார்த்துருந்தாங்க அப்படின்னா மேபி ஆதிரை வந்து இன்னும் கூட சர்வைவ் ஆகிருந்திருப்பாங்க. அண்ட் எக்ஸ்போசிங் கேம் வந்து விளையாடி இருக்கலாம். பார்வதி கிட்டே நிறைய மோதி இருந்திருக்கலாம். ஏன்னா பார்வதி கிட்டே யாரெல்லாம் மோதுறாங்களோ அவங்கெல்லாம் பெரிய ஆள் ஆகிடுறாங்க. இப்போ அரோராவெலாம் எடுத்து பாருங்கள். பார்வதி கிட்ட மோதி தான் அரோரா பெரிய ஆள் ஆகிட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பார்வதி இல்லாமல் அரோரா வளர்ந்துருக்கவே முடியாது. அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணல. அவங்களுடைய டார்கெட் முழுக்க வந்து எஃப்ஜே மேலே மட்டும்தான் வந்து இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு 20 நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு வந்திருந்தாங்க. ஸோ அது மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பண்ண வேலை. அதுக்கடுத்து அந்த சாண்ட்ராவை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். அதாவது இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க, நம்ம ஜெயம் ரவி படத்தில், ஓகேங்களா, தனி ஒருவனா, ஆமாம், அந்த படத்தில் வந்து அரவிந்த் சாமி வந்து ஒரு டைலாக் சொல்லுவார். என்ன அப்படின்னா, ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னா பிரச்சனை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது என்னோடய டைலாக் கரெக்டாக அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. பட் குழப்பத்தை ஏற்படுத்தினா போதும், அவங்களே வந்து அழிச்சிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சாண்ட்ரா அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே வந்திருக்காங்க. இவங்க இப்படி, இவங்க அப்படி, இவங்க அப்படி அப்படின்னு சொல்லி இவனுங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, நான் அப்படி கிடையாது, இப்படி கிடையாது, அவங்க அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரியாக்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஆனால் சாண்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா அமைதியாக சுரூபியாக போயிட்டு அழகாக வந்து அந்த டோர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு டீ காஃபி சாப்பிட்றது, அப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் எந்த கான்வர்சேஷனுக்கும் வரவும் மாட்டேங்கிறாங்க, பஞ்சாயத்துக்கே வரமாட்டேங்கிறாங்க. நேற்றுக்கு அப்படி தான் ஒரு பஞ்சாயத்துக்கு உட்கார வச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவ்யா அவர்கள் ஒரு வேலையை பண்ணி போட்டாங்க. ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப்பு, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொளுத்தி போட்டு ஜாலியாக ஜம்முன்னு வந்து பார்த்திங்கன்னா குளிர் காஞ்சிட்ருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய கேம் பிளேவை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் வேலைக்கு ஆகாது, ஓகேங்களா. மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஓகே மக்களே, இந்த வீடியோவில் யார் இந்த பொசிஷனில் இருந்தாங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, என்ன காரணங்களுக்காக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.